நிலா நீ வானம் காற்று மழை என் கவிதை மூச்சு இசை துளி தேனாமலர திசை ஒலி பகல். நிலா நீ வானம் காற்று மழை என் கவிதை மூச்சு இசை துளி தேனாமலர திசை ஒலி பகல். தேவதை அன்னம் பட்டாம்பூச்சி கொஞ்சம் தமிழ் குழந்தை சினுங்கள் சிரிப்பு முத்தம் மௌனம் கனவு ஏக்கம் மேகம் மின்னலோவியம் செல்லும் பிரியம் இம்சை இதில் யாவுமே நீதான் எனினும் உயிரென்றே உனை சொல்வேனே நான் உன்னிடம் உயிர் நீ என்னிடம் நாம் என்பதே இனிமேல் மெய் சுகம். சச் அ ஸ்வீட் சாங் இது. இந்த பாட்டுக்கு இசையமைச்ச திரு சபேசன் அவர்கள் இப்போ நம்மளோட உயிரோட இல்லை. அவங்க இன்றைக்கி இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். தேவா அவர்களுடைய தம்பி. அவரோட எல்லா படத்துலையுமே இசை உதவி சபேஷ் முரளின்னு சொல்லுவாங்க. ரீசெண்டாக அவருடைய இன்டர்வியூ ஒன்று கூட பார்த்தேன். எப்படி அவங்க அண்ணன் தம்பி 3 பேரும் சேர்ந்து எவ்வளோ சாங்ஸ் எப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரிலாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, முக்கியமான படங்கள் முக்கியமான இயக்குநர்கள் கூடலாம் அவங்க எப்படி கொலாபரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஈவன் ஏஆர் ரஹ்மானுக்கு கூட என் சுவாச காற்றே, ஜோடி, அப்புறம் ஈவன் தெனாலி முதற்கொண்டு அவங்க இசை உதவி பண்ணியிருப்பாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ இந்த பாட்டு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கம்போசிஷன். ஆக்சுவலாக எனக்கு உண்மையிலே சபேஷன் தெரியாது படம் பார்க்குறப்ப. உண்மையிலே இந்த பாட்டு கேட்டுட்டு, ஏன்னா ஒரு கவிதையை அப்படியே இதாகிருப்பாங்க. பாடல் வரிகள்னு லிரிக்னு சொல்ல முடியாது, ஒரு புது கவிதை மாதிரி இருக்கும் அந்த எழுத்துக்கள். அதுக்கு அந்த டோன் மாறாமல் அவ்வளோ காதலோட அவ்வளோ அழகாக அதுக்கு இசையமைச்சிருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா சபேஷுங்கிற பேரே நம்ம கானா பாடல்களுக்காக தான் கேட்டிருக்கோம். ஊத்திக்கிற கடிச்சிக்கவா மாதிரி எத்தனையோ சாங்ஸ் ஹை பிச்சில் அவர் பாடுவார். அவர் இப்போ இல்லைங்கிறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ மே ஹிஸ் ஜென்டில் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். அவருடைய ஃபேமிலி, அவர் பிலவட் மியூசிக் டைரக்டர் தேவா அவர்களுக்கும் இரங்கல்கள். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனைகள்.